நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எப்படி சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. சார்கோல் பென்சிலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கீழே பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். சார்கோல் பென்சிலை பார்க்குறப்போ அதில் ஒரு 3 விதமான பென்சில் வரும். ஒன்று ஹார்டு, ஒன்று வந்து மீடியமு, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா சாஃப்ட்டு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிராயிங் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பென்சிலை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்மூத்தரான ரிசல்ட் தரும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம யூஸ் கூடிய சார்கோல் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட்லாம் கிடையாது, ஒரு நார்மலான பென்சில் தான். நிறைய பேர் பிராண்டட் யூஸ் பண்ணுவாங்க. பிராண்டடுக்கும் நார்மலுக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இருக்க போகிறதில்ல. நிறைய பேர் இந்த மாதிரி சார்கோல் பென்சிலை ஷார்ப்னர் வச்சு சீவாங்க. இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கரித்தூளில் தான் செஞ்சுருப்பாங்க. அப்படிங்கிறதால அந்த பென்சில் வந்து நீங்கள் வந்து ஷார்ப்னர் வச்சு சீவினீங்கன்னா அந்த மாதிரி கூர்ப்பு தனித்தனியாக உடச்சிட்டு வந்து விழும். ஷார்ப்னரால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் பென்சில் சீவே முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பிளேடு அப்படின்னாக்கா ஒரு கட்டர் எடுத்து சைடில் இருக்கக்கூடிய இந்த செதிலெல்லாம் சீவணும் அப்படின்னாக்கா இதை வந்து நல்லா ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிளேடோ கட்டரோ யூஸ் பண்ணுறப்போ நல்லா சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கையை அறுத்துக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக நம்ம வந்து பென்சிலை சீவிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பென்சில் வந்து ஷார்ப்பாக கிடச்சிரும் இந்த மாதிரி. ஸோ நமக்கு வந்து இன்னொரு விஷயம் தேவைப்படும். அதாவது இந்த பவுடர் வந்து தேவைப்படும், சார்கோலோடைய பவுடர். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென்சிலை ஷார்ப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அந்த குரூப்பில் வந்து நம்ம ஷார்ப் பண்ணுவோம் இல்லையா, பிளேடை வச்சு. அப்படி ஷார்ப் பண்ணுறப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து சேகரித்தோம் அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா பென்சிலும் நமக்கு ஷார்ப் ஆகிடும். ஸோ அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த பவுடரும் கிடச்சிரும். ஸோ இப்போ நான் கீழே வச்சுருக்கேன் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து நான் சேகரித்து வச்சுருக்கேன். நிறைய பேர் இந்த பவுடரை வந்து கடையிலலாம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா பிகினராக இருக்கிறப்போ நமக்கு வந்து அவ்வளோலாம் அவசியமே கிடையாது. நம்ம பென்சிலே ஷார்ப் பண்ணி இந்த மாதிரி டஸ்ட்டை வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும் ஒரு கப்புள்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அவுட்லைன் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு அவுட்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சார்கோல் பென்சிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம நண்பர் கேட்டிருந்தார், மெயினாக அவருக்கு தான் சொல்ல போகிறேன். ஸோ எந்த டிராயிங், அதாவது கலர் பென்சில் டிராயிங் ஆகட்டும், சார்கோல் டிராயிங் ஆகட்டும், இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த அவுட்லைன் வந்து நம்ம எரேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சார்கோல் வந்து அந்த கிராஃபைட் பென்சிலை வந்து நம்ம அவுட்லைன் போட்டிருப்போம் இல்லையா, அது மேலே வந்து அது வந்து ஒட்டாது. அதாவது நம்ம அது மேலே வந்து ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த சார்கோல் பென்சிலில் வந்து அந்த கிராஃபைட் மேலே ஒட்டாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. லைட்டாக மட்டும் அந்த அவுட்லைன் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கலர் பென்சிலுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த டார்க்கான ஏரியாஸ்க்கு அப்படிலாம் நம்ம இந்த சார்கோல் பென்சிலை நம்ம ஈஸியாகவே பயன்படுத்திடலாம். அதாவது சேம் நம்ம வந்து அந்த கிராஃபைட் பென்சில் எப்படி நம்ம வந்து முடி வரைகிறதுக்கு டார்க்கான ஏரியாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோமோ, சேம் அதே மாதிரி தான் சார்கோல் பென்சிலும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடி நான் வரைஞ்சிட்ருக்கேன்னா நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த கிராஃபைட் பென்சிலில் லைன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு போட்டுட்டு, ஸோ அதை வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு ரஃப்பாக போடுவோம் இல்லையா, ரஃப்பாக அந்த லைன்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அதை வந்து ஸ்மெஷ் பண்ணுவோம். அதாவது சார்கோல் பென்சில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப டார்க்கான அந்த கிரேடு வந்து கிடைக்கும் கிராஃபைட் பென்சிலை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நான் ஸ்மஷ் பண்ணுறதுக்கு 2 பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கக்கூடிய பிளெண்டிங் ஸ்டெம்ப் வந்து சின்ன சின்ன ஏரியாஸ்க்கும், பெருசாக இருக்கக்கூடிய அந்த பிளெண்டிங் ஸ்டெம்ப் வந்து பெரிய ஏரியாஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேர் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதால நான் அந்த பெரிய பிளெண்டிங் ஸ்டெம்பை யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்மஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக, அதாவது அந்த லைன்ஸ் வந்து நமக்கு எந்த டேரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஸ்மஜ்ஜும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து டார்க் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சு போயிருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல வந்து அந்த லைன்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த இடத்துல டார்க்காக இருக்குது, எந்தெந்த இடத்துல லைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த டார்க்கான இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் வரைகிறப்பவும் சரி, நீங்கள் ஏதாவது ஷேடிங் பண்ணுறப்பவும் சரி, அந்த டார்க்கான இடத்துல மட்டும் நீங்கள் டார்க்காக கொடுங்க, லைட்டான இடத்துல லைட்டாக கொடுங்க. இப்போ சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு நான் ஷேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம டார்க்கான ஷேடிங் கொஞ்சோண்டு கொடுத்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்பை வந்து ஷேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நான் இந்த அதாவது ஒயிட் கலரில் அந்த ஹைலைட் பட்ட முடியெலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீடட் எரேசர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மோனோ0 எரேசர் இருந்தால் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதே மெத்தட் நான் யூஸ் பண்ணி டார்க்காக வந்து அந்த கண்ணெல்லாம் அவுட்லைன்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லன்னு நினைக்கிறேன். அந்த டார்க்காக இருக்கக்கூடிய இடத்துல மீசை, தாடி இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி அந்த பென்சில் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸுக்கு ஷேடிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த பவுடர் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் யூஸ் ஆகும். ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிளெண்டிங் ஸ்டெம்பை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க.
க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பவுடரில் இந்த மாதிரி டிப் பண்ணி ஸோ எந்த இடத்துல ஷேடிங் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்மச் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்மச் பண்ணும்போது ஒரே ஒரு டிப்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பாதி ஃபேஸ் கிட்ட கவர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி டார்க்காக அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நீங்கள் வந்து அந்த டிப் பண்ணி அதே இடத்துல வந்து அந்த பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா டார்க்கான ஷேடு கிடைக்கும். ஸோ லைட்டான ஷேடு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஷேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஷேடிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபேஸுக்கு ஷேட் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி இதை நான் டோட்டலாக ஷேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டிப் பண்ணி நம்ம வந்து சார்கோல் பென்சிலை வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம ஷேடிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலயமா சார்கோல் பென்சிலை வந்து எப்படி யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.